ஹாய் ஆல், வெல்கம் டு பரோட்டா மேக்கிங் வீடியோ. ரொம்ப நாளாக வீட்டில் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தோம். சரி, இன்றைக்கி ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு தேவையான மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பரோட்டா மேக் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பரோட்டா வந்து வீச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பரோட்டா வீசும் போது சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் சம்ஹவ் எப்படியோ மேனேஜ் பண்ணி பரோட்டா வீசி நல்லா சுருட்டி வச்சுட்டாங்க. எல்லா மாவையுமே இந்த மாதிரி சுருட்டி வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு புரோட்டா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரோட்டா சுடுற வரைக்குமே அந்த புரோட்டா மாதிரியே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த சூட்டோட அடிப்பாங்களா, அடித்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு புரோட்டா மாதிரியே அது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை, கடையில் உள்ள மாதிரி நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஷேப்பாக இருக்கட்டும், டேஸ்ட்டுமே வந்து எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. எனக்கு புரோட்டா அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் 2-3க்கு மேலே இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு புரோட்டானா உயிர். அவங்களுக்கு திருநெல்வேலி புரோட்டா தான் பிடிக்கும். நாங்கள் எப்போ திருநெல்வேலி போனாலும் கண்டிப்பாக புரோட்டா சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாம இது வரைக்கும் நாங்கள் வந்ததே இல்லை. வீட்டில் புரோட்டா பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராசஸே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.